கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கான கோச்சார குருவின் அதிசார பயிற்சி பலன்களை பார்க்கலாம். கோச்சார குருவினுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18, 2025 சனிக்கிழமை மாலை 7:47 மணி அளவில் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிறது. இது குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது குரு பயிற்சியிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு நிகழ்வு. குரு பயிற்சிங்கிறது வருடம் ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பயிற்சி. அதில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருடம் முழுக்க சஞ்சாரம் செய்வார். அதிசாரம் அப்படிங்கிறது குரு பகவான் ஒரு டெம்பரவரியா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்து திரும்பி வருவது அதிசார நிகழ்வு. இந்த 48 நாட்கள் நடக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி தான் அடுத்த வருஷம் நிகழக்கூடிய வருஷாந்திர குரு பயிற்சியின் பலனுக்கான ஒரு ட்ரெய்லர், முன்னோட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த அமைப்புல கன்னிராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடம் அப்படிங்கிற உத்தியோகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏகப்பட்ட தலைவலிகளை கொடுத்திருந்தாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலம் ஒரு 48 நாட்களுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த தொந்தரவுகள் குறைந்து ஓரளவுக்கு டெம்பரவரியா ஒரு ரிலீஃப், ஒரு மன நிம்மதி, ஒரு டென்ஷன் குறைவு போன்ற விஷயங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா குரு இதுவரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடம் வருமானம் போன்ற விஷயங்களை பார்த்து வருமானத்தை அதிகரித்து கொடுத்தாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ், ஒர்க்லோடு அதிகமாகிறது, ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காம போகக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாத்தையும் குரு பகவான் ஏற்படுத்திட்டு இருந்திருப்பார். அப்ப இந்த குரு அதிசார பயிற்சியில கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்து உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து தனது 5ஆம் பார்வையாக கன்னியின் 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ங்கிறது புதிய முயற்சிகள், இடமாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம், ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலகட்டத்தை பிள்ளையார் சொல்லி போட வைப்பார். மாற்றம் அப்படிங்கிறது வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், வேலையில கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்த கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு புதிய வேலை தேடுவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது போன்ற விஷயங்கள். 3 அப்படிங்கிறது இடமாற்றம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய செஞ்சுட்டு இருக்கிற வேலையில ஒரு மாற்றம், அதே கம்பெனியில இருந்தால் ஒரு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியும், அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய தொழிலில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கோச்சார குரு பகவான் இந்த ஒரு 48 நாட்கள் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கோச்சார குரு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே குரு 3ஆம் இடம்ங்கிறது புதிய முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கு, இது வரைக்கும் புதிய முயற்சிகள், ஏதாவது புது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் போன்ற விஷயங்களை செய்வதற்கு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கும் கோச்சார குருவுடைய பார்வை இந்த 48 நாட்கள் விழுவதால திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு புதிய திருமண வாய்ப்புகள், இதுவரை திருமணம் தடைபட்டிருந்த கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தன்மைகள் உருவாகும். உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற குழந்தைக்குரிய 7ஆம் இடம் 2வது குழந்தைக்குரிய ஸ்தானத்துக்கெல்லாம் குருவுடைய தொடர்பு வருவதால் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு இந்த 48 நாட்கள் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் ஒரு பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள் சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி குரு பகவான் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இப்போ அந்த அமைப்பில் தங்கம் போன்ற ப்ரீஷியஸ் கமாடிட்டிஸோட விலையும் அதிகமாயிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை, லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக தங்கம், வெள்ளி போன்ற விஷயங்கள்ல முதலீடு செய்யக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு, ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வர்றார். 2 அப்படிங்கிறது வருமானம், 9 பாக்கியம். அப்ப சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு தங்கம், வெள்ளி போன்ற விஷயங்கள் மூலம் நல்ல லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். இதுவரைக்கும் கஸ்டமரே கிடைக்காம அல்லது புதிய கஸ்டமர்கிட்ட நீங்க கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு இந்த 48 நாட்கள்ல புதிய கஸ்டமர், புதிய ஆர்டர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கன்னிராசி கன்னிலக்னத்தின் 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்டர்டைன்மெண்ட் ஸ்தானத்தையும் குறிக்கும்.
இது வரைக்கும் ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாக இருந்த கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்கள் ஓரளவுக்கு உங்களுடைய ஒர்க்லோடு மாடரேட் ஆகும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் வெல்பீயிங், ஒரு மென்டல் ஹெல்த் ஆகட்டும், பிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதை கொஞ்சம் இந்த 48 நாட்கள் உபயோகப்படுத்திக்கிங்க. உதாரணத்துக்கு உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அல்லது ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அல்லது ஃபேமிலியுடன் சேர்ந்து ஒரு சினிமா போன்ற விஷயங்களுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறது, இதற்கான வாய்ப்புகள் வரும் பொழுது இந்த 48 நாட்களை நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கிங்க. ஏன்னா திரும்பவும் குரு பகவான் வக்ரமாகி மிதுனத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகும். அப்போ டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் போன்ற காலகட்டங்களில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகும். அதனால் இந்த ஒரு 48 நாட்கள் உங்களை நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு 48 நாட்கள் அமையும். திருமணம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு, அதாவது திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு நான் முன்னாலேயே சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள்ல ஒரு நல்ல செய்திகள், ஒரு ஃபினிஷிங் டச், அதாவது ஒரு திருமணத்திற்கான ஒரு பேச்சுவார்த்தை அப்படியே நடந்துகிட்டே இருக்கு, ஆனால் ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு 48 நாட்களில் திருமணத்திற்கான தேதி முடிவு பண்ணி திருமணத்திற்கான விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கன்னிராசி கன்னிலக்ன மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் சுணக்கமாக தான் இருந்திருக்கும். இப்பொழுது மாணவர்களுடைய ஆழ்மனம் அப்படிங்கிற 5ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை வருவதால படிப்புல ஓரளவுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஒரு நல்ல மதிப்பு, மற்றவர்கள் மத்தியில் மதிப்பு, அதாவது இதுவரைக்கும் ஓரளவுக்கு சுமாரா படிச்சுட்டு இருந்த குழந்தை கூட ஒரு நல்ல மார்க் வாங்கி அதன் மூலம் பெற்றோர்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட கன்னிராசி கன்னிலக்ன மாணவர்களுக்கு ஏற்படும். ஆக மொத்தம் இந்த ஒரு 48 நாட்கள் குரு அதிசார பயிற்சி பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு ஒரு 90% சுப பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் செயல்படும். அதனால இந்த ஒரு லாபகுரு லாபத்தை, அதாவது உங்களுடைய மன நிறைவு, பொருளாதார ரீதியாகவும் சரி, மனோ ரீதியாகவும் சரி, உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் செயல்படுவார் அப்படிங்கிறதா உண்மை. கன்னிராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நம்மார்ந்த வாழ்த்துக்கள்.